ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 23 நவம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை, விசுவா வசு வருடம், கார்த்திகை மாதம், 7ஆம் நாள். திதி திருதியை இரவு 7:25 மணி வரை. பின்னர் சதுர்த்தி. நட்சத்திரம் மூலம் இரவு 7:27 மணி வரை. பிறகு பூராடம். யோகம் திருத்தி மதியம் 12:08 மணி வரை. அதன்பின் சூலம். கரணம் சைத்துழை காலை 6:20 மணி வரை. பிறகு கரசை இரவு 7:25 மணி வரை. பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்று கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்கலக்கம் நீங்கி முகத்தில் புதுப்பொலிவு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் அமையும். தடைப்பட்ட சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க இது மிகச்சிறந்த நாளாகும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். அதனால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். தொழில் ரீதியாக நீங்கள் தீட்டிய புதிய திட்டங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரித்து குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி ஆண்டவர். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷப ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு தேவையற்ற சிரமங்களை கொடுக்கக்கூடும் என்பதால் கவனம் தேவை. மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் அவசியம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மன அமைதியை தரும். நீண்ட தூர பயணங்களை ஒத்திவைப்பது அல்லது மிகவும் பாதுகாப்பாக மேற்கொள்வது நல்லது. பண விஷயத்தில் யாரையும் முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றலாம் என்பதால் உணவு பழக்கவழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் அற்புதமான நாளாக அமையும். சகோதர சகோதரிகளின் வழியில் தக்க சமயத்தில் உதவிகள் கிடைத்து மகிழ்வீர்கள். தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி விறுவிறுப்பான லாபம் கிடைக்கும் சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி எதிர்காலம் குறித்த தெளிவான சிந்தனை பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் பேச்சில் இனிமை கூடும். அதனால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உத்தியோகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும்.
வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு ஏற்ற நாளாக இது அமையும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி அம்பிகை. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று சூரிய பகவானின் ஆசி நிறைந்த நாள் என்பதால் உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும். அரசாங்கம் சார்ந்த காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை உண்டாகும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை கூடும். பொது சேவையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஓய்வும் மன அமைதியும் தேவைப்படும் நாளாக இருக்கும். சுப காரியங்களுக்காக செலவுகள் செய்ய நேரிடும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியையே தரும். வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம். தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் என்பதால் நேரத்திற்கு உறங்குவது நல்லது. ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிடைத்து மனதிற்கு இதமளிக்கும். புதிய முயற்சிகளை நாளை தள்ளி வைப்பது உத்தமம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள் தீரும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். அவர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். நண்பர்களுடன் சேர்ந்து விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் இன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்கள் சிந்தனை முழுவதும் தொழில் முன்னேற்றம் பற்றியே இருக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் நட்பு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பழைய நோய்களின் தாக்கம் குறையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட நிறம் அரக்கி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் நாளாக அமையும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடியும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். வெளிநாடு தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும். மனதில் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். வாகனங்களை ஓட்டும்போது மிதமான வேகத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. மறைமுக எதிரிகள் விலகி ஓடுவார்கள். உங்கள் பாதை தெளிவாகும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது சிறப்பு. திடீர் பணவரவு உண்டாகும். அதே வேளையில் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4.
கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கி அன்பு பெருகும். வாழ்க்கை துணையின் வழியில் ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். பொது இடங்களில் உங்கள் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து லாபம் பெருகும். இன்று மாலை பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சொர்ண பைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 7, 2. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களை, இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தாய்மாமன் வழியில் உறவு பலப்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.